ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். கிறிஸ்மஸ் நியூ இயரில் உங்களுக்கு நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள். 2023 என்னோடய ஃபஸ்ட்டு ரெசிபி தான் இது. அதனால் கொஞ்சம் வெரைட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருக்கோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சம்பா ரவை சேர்த்திட்டேன். கோதுமை ரவை இருக்கும் இல்லையா, அதே சேர்த்திட்டேன். இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிட்டோம். இப்போ இதையும் மாவு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி ஓரமாக வைக்க போகிறோம். இது அங்கே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீட்ரூட்டு பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்தி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். கொஞ்சம் குறவரப்பாக தான் இதை அரைச்சிருக்கோம். பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டெல்லாம் கிடையாது. அப்படி அரைச்சாலே நமக்கு போதும். இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மேலாரில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் என் பவுலுக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள், கீழே இன்னும் அரைப்படலை. அது அப்படியே தான் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் அந்த பீட்ரூட்டையும் சேர்த்து இப்போ நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுது நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுவிட்டேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வருவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டேன். மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி அதோட கலரெல்லாம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டோம். அதோட பச்சை வாசனையெல்லாம் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி பீட்ரூட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் நம்ம இதில் சேர்த்திடலாம். தக்காளி பீட்ரூட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் இந்த ஆயிலே அது நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மீடியம் சைஸுக்கு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்தி அதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா வரல மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். இப்போ இதிலிருந்து ஒரு காவாசி அளவுக்கு நான் கொஞ்சம் மாற்றி வைக்க போகிறோம். வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதை நான் மாற்றி வச்சுட்டோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்ம அந்த மிக்ஸி ஜார் அலாசி அதோட தண்ணி நான் சேர்த்திட்டோம். இப்போது இதை பாருன்னு அங்கேருந்து நல்லா சுண்டி வரட்டும். நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூரிக்கு எப்படி உருண்டு பிடிக்கிறோமோ நீங்கள் அந்த மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் உருண்டு பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஸ்டீமர் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி ஸ்டீமர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதையே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம பரத்துவோமோ அந்த மாதிரி நம்ம இதில் வச்சு நம்ம பரத்தி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது பரத்தியாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே திருப்பிக்கோங்க ஆப்போசிட் சைடு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த நம்மளோட பீட்ரூட் விழுது கொஞ்சம் ஒரு ப்ரெஷ்ஷில் எடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே திருப்பிடலாம். பாருங்கள், இப்போ திருப்பிடலாம். இப்போது நம்ம மெதுவாக இதையே நம்ம எடுக்க போகிறோம். அது டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. அதோட கொஞ்சம் அந்த மாவெல்லாம் கொஞ்சம் முள்ளாக இருக்கும் பாருங்கள். அதுதான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் முள்ளாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இந்த பீட்ரூட்டோட பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். மற்றபடி இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இதையே நம்ம வேறு மெத்தடில் பண்ணலாம். வீட்டில் ஸ்டீமர் இல்லை அப்படின்னா
இந்த மாதிரி கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து அந்த மேலால் நல்லா அப்ளை பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் நம்ம பீட்ரூட் விழுது நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது கிரேவி ரெடி பண்ணும்போது நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மிக்ஸ் மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளால வச்சு நல்லா இப்போ இந்த ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷ நாள், யாராவது விருந்தாளிகள் டக்குன்னு வராங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நம்ம டேபிளில் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படி அவங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை விட நம்ம குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் ரொம்ப பெரும் பாடாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பண்ண அது சாப்பிடுவாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம், நல்லா சுண்டி நல்லா வந்திருக்கு. இப்போது அதே அடுப்பில் நம்ம வேறு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம அதையே அங்கே வைக்க போகிறோம். ஆயில் நல்லா கொதித்து வருவோம். நம்ம பருத்தி வச்சுருந்த நம்மளோட பூரி நம்ம போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், 2 சைடும் அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட உருளைக்கிழங்கு சமோசாவையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் போட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஒரே ஒரு மாவு தான் ரெடி பண்ணி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பண்ணிட்டோம். பாருங்கள், நம்மளோட ரெண்டுமே அழகான நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மேலால் பூரியெல்லாம் மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், அழகாக எவ்வளோ ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம இப்போ காலையில் பூரிக்கெல்லாம் மாவு பிசைகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லை நைட்டு தான் நம்ம பூரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி இருந்தாலும் நம்ம சாயங்காலம் நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடுவோம். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நைட்டு பூரி இல்லைன்னா சப்பாத்தி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பூரியெல்லாம் இந்த மசாலா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம் நாம். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி நாளைக்கு வேறு வெரைட்டி பியூட்டிஃபுல்லான ரெசிபியுமாயிட்டு வரேன். டாட்டா, பாய்.